தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் விஸ்வநாதன் கேஸுக்கு எதிரான ஆதாரங்களை எல்லாம் கண்ணனும் அர்ஜுனும் திரட்டிட்டு வர்றாங்க. போலி டாக்குமெண்ட்ஸ் தயாரிக்கிறவரை கண்டுபிடிச்சி அந்த ஆள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. மேலும் வாக்குமூலம் எடுக்கும்போது அவர் தப்பிச்சு போயிடுறதா சொல்கிறாங்க. அதை கேட்ட விஸ்வநாதன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அர்ஜுனை பாராட்டுறாரு. அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, இதெல்லாத்துக்கும் கண்ணனும் முழு ஒத்துழைப்பு, கண்ணனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அப்படின்றவனே அவனை கட்டிப்பிடிச்சி வாழ்த்து தெரிவிக்கிறாரு. கண்ணன் கண்ணீர் விடுறான். இதுமாரிலாம் என்ன நீங்கள் செஞ்சது கிடையாதுப்பா, திட்டிருக்கிறீங்க, போய்க்கிறீங்க, அதான் பண்ணிக்கிறீங்க. முதல் முறையாக என்கிட்ட நீங்கள் பாசத்தோடு பேசுகிறதையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், சந்தோஷப்படுறான். விஸ்வநாதனின் மூத்த மகள் பார்வதி சொல்கிறாங்க, இதை டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம காப்பி எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ வச்சு பிடிச்சி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வக்கீல் உள்ளே வர, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அப்படியே நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறேன். இது எதுக்கு நீங்கள் காப்பிலாம் எடுக்கிறீங்க, அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இதை வச்சு இந்த கேஸில் சக்கரவர்த்தியாக நானாக உண்டியல் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆதரவாக சில வாதங்களை முன்னிட்டு சக்கரவர்த்தியை நான் தோற்கடிக்கிறேன் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. அதை நம்பி அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ரூமில் பல்லவி ஏதோ சிந்தனையில் சோகமாக உட்காந்துருக்குறாங்க. பல்லவி சொன்னதை நினச்சிக்கிட்டு பார்வதி ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிறாங்க. அங்கே வர அர்ஜுன் ஏதோ ஒரு ஃபைலை பற்றி கேட்குறாரு. அவங்க எதுவும் காதலியே வாங்கலை. அப்புறம் இதுமாரி அர்ஜுன் வந்து கேட்குறாரு, என்ன இப்படி ஆகிடுச்சு, என்ன இப்படி உட்காந்துருக்குற, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் அந்த விஷயத்த சொல்கிறாங்க, உங்களை பற்றி பல்லவி இப்படிலாம் சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. நான் அதுக்கு அர்ஜுன்லாம் அப்படி கிடையாது, எல்லோரும் அப்படி கிடையாதுன்ற மாதிரி நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் வந்து இதுமாரி பார்த்து தான் சொன்னதுனால தான் சொன்னாங்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்ததாக சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவிலாம் அவர் அவ்வளோ சொல்கிறதுலாம் எதுவும் கேட்காத, அவள் நம்ம குடும்பத்தை ஏதாவது பண்ணணுன்னே வந்திருக்கிறா அது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சமாதானம் பண்ணுறாரு. விஸ்வநாதனோட வக்கீல் மிஸ்டர் சக்கரவர்த்தி விஸ்வநாதுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த 3 பேரும் சேர்ந்து தனியாட்சி கட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற விஸ்வநாதனோட வக்கீல் அந்த ஆதாரங்களெல்லாம் சக்கரவர்த்திகிட்ட கொடுக்குறாரு. பிறகு 3 பேரும் சரகு சாப்பிட்றாங்க. அப்புறம் அதை எரிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் பல்லவி ஃபோன் பண்ணி உங்களுக்கு எதிராக ஆதாரங்கள்லாம் திரட்டி இருக்கிறதா அந்த விஸ்வநாத்துக்கு எதிராக கேஸ் போட்டவர்கிட்ட சொல்கிறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதேமாரி நாங்கள் அந்த ஆதாரத்தெல்லாம் எரிச்சிட்டோம், இப்போ ஆதாரங்கள்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த வழக்கிலிருந்து விஸ்வநாதன் விடுவிக்கப்படுவாரா, இவர்களை காப்பாற்ற அர்ஜுன் பார்வதி என்ன செய்ய போகிறாங்க என்பதை இனி வரும் தொடரில் காணலாம்.